எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிராசோர். இன்னைக்கு நம்ம டாசுகாரி ஹோட்டலோட எபிசோட் 5 தி சீ சைட் ஆஷ் கவர் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கப்பல் வந்துட்டு ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கலா கடலை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ திருப்பியும் எப்பவுமே ஆகிற மாதிரி தான் வந்துட்டு நீக்கோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களோட மெமரிஸ்லாம் ரீகெயின் பண்ணுறது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பாதரே இல்லாத என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம போயிட்டு ஹோட்டலை வந்துட்டு சுத்தி பார்க்கலாம், அப்புறமா வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஹோட்டல் சுத்தி பார்க்கறதுக்கு போறாங்க. இந்த நீக்கோ வந்துட்டு ரூம் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு ஒரு புக் கேட்கிது அவளுக்கு. அந்த புக் வந்துட்டு அந்த ஹீல்ஸ் போட்டுட்டு இருக்கால அந்த பொண்ணு கிட்ட போய் தரா. இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல வந்துட்டு சிண்ட்ரெல்லாவோட ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துட்டு எழுதிருக்கு, நான் வந்துட்டு சிண்ட்ரெல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண யூனிவர்சிட்டியில என்னோட காலேஜ்ல வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நான் வந்துட்டு டோரோட வைஃபா வந்துட்டு நடிச்சிருந்ததுல டோரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பம்கின் இருக்காரு, அவர் தான் வந்துட்டு அந்த டோரோ. அப்படித்தான் வந்துட்டு நாங்க ஒருத்தர் வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டோட புக்ல பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆவராவா. நானும் டோரோ வந்துட்டு கல்யாணம் கூட ஆயிடுச்சு இருக்கு. அந்த நீக்கோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்ல வந்துட்டு டோரோட பேர் இல்ல, வெறும் கியோகோ உங்களோட பேர் மட்டும் தாக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும் தான் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை பண்ணிருக்க முடியும். அவங்க பேர் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒன்றும் ஆவறதில்ல. ஸோ இதே புக் வந்துட்டு அந்த நீக்கோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த டோரோ அந்த பம்கின் ஆள் இருக்கிறால அவகிட்ட போய் காட்டுறான். அந்த ஆள் வந்துட்டு அந்த புக்கை பார்த்துட்டு ஓ நான் தான் டோரோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே அவனோட பம்கின் ஃபேஸ் வந்துட்டு கீழே விழுந்தது. அந்த நீக்கோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீயோ கியோகோ வந்துட்டு இந்த சிண்ட்ரெல்லா பிளே ஐபர்க் தான் வந்துட்டு டேட்டிங்லாம் பண்ணியிருந்தீங்களாமா, அது ஐபர்க் தான் வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாமா. அதில் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஆமா கியோகோ வந்துட்டு ரொம்ப அழகா இந்த அந்த சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கியோகோ இருக்கிறால அவளோட ஃபேஸ் மட்டும் வந்துட்டு மாறவே மாட்டேங்குது. வந்துட்டு நீக்கோவோ ஒசோட்டோ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒசோட்டோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆளுக்கால அந்த பம்கின் தலை அவனோட ரிங் ஃபிங்கர்ல வந்துட்டு எப்பவுமே கவனம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு நீக்கோ சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ வந்துட்டு சைலண்டா உட்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹட்டோரி கூட வந்துடுறான். இந்த ஒசோட்டோ என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, ஹட்டோரி கிட்ட நீ வந்துட்டு எந்த மாதிரி பையன், நீ வந்துட்டு ரொமான்ஸ் பத்தி வந்துட்டு நீ என்ன நினைக்கிற, ஒரே டைம் வந்துட்டு 5 பொண்ணுங்களை டேட் பண்ற பையன் மாதிரி தானே இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெல்லஸா ஃபீல் பண்ணி வந்துட்டு பேசுறா. ஹட்டோரிக்கு வந்துட்டு எதுவுமே புரியுதே இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒசோட்டோக்கு வந்துட்டு ஹட்டோரி மேல ஒரு மாதிரி ஜெல்லஸ் இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீக்கோ வந்துட்டு அவளோட கெஸ்ட்டை வந்துட்டு பார்க்கறதுக்கு போறா. பாத்தீங்கன்னா அவங்களோட ரூம் ஃபுல் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஃபில் ஆயிட்டு இருக்கு. பாத்ரூம்ல இருந்து சடனா வந்துட்டு தண்ணி வந்துட்டு லீக் ஆயிட்டு இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளட் மாதிரி ஆயிட்டு ரூம். பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்துட்டு பாத்ரூம் தண்ணி இல்ல, அது வந்துட்டு சீ வாட்டர். ஸோ நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு உங்களோட மெமரிக்கு வந்துட்டு கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சடனா பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு 2 பேஜஸ் கிடைக்குது. அந்த பேஜ் வந்துட்டு இவங்க 2 பேர் கிட்ட தரா, உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வந்துட்டு ஒன்னொன்னா எடுத்து வந்துட்டு பாக்குறாங்க. பம்கின் அந்த டோரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஓ இது வந்துட்டு என்னோட டே பிளானர், இதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு ஆமா இது வந்துட்டு என்னோட டே பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்துக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா டோரோட டெய்லி பிளானர்ல வந்துட்டு ஃபிஷிங் வித் கொலீக் எழுதிருக்கு. பார்த்தா இந்த பொண்ணோட வந்துட்டு டெய்லி பிளானர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட் வித் டோரோ அப்படின்னு எழுதிருக்கு. இவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த அங்கிள் வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பொண்ணு பின்னாடின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கூட அதான் நினைக்கல. நீங்க கூட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டோரோ உங்களோட ரிங் ஃபிங்கர்ல வந்துட்டு ரிங்கோட மார்க் இருக்கு. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஓ எனக்கு வந்துட்டு ஞாபகம் இல்ல. ஸோ இந்த பொண்ணு இருக்கிறாள் அவளுக்கு கூட வந்துட்டு ரொம்ப மாதிரி பேடா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நீக்கோ வந்துட்டு எல்லா அவளோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டோரோ நீங்க வந்துட்டு ஒரு அஃபேர் விட்டு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லேடி கூட என்ன நினைச்சுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்ல கூட வந்துட்டு அவரோட பேர் இருந்தில்ல. இவர் கூட சொல்றாரு இல்ல நான் வந்துட்டு சீட்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு பொண்ணு வந்துட்டு ரொம்ப கோவாயிட்டு எல்லாத்தையும் தூக்கி வந்துட்டு போடுறா டோரோ மேல. சோ இங்க பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு அந்த கியோகோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா, இந்த டோரோ வந்துட்டு மேல சீட் பண்ணிட்டா அந்த மாதிரி சொல்லிட்டு சோகமா. நீக்கோ வந்துட்டு சொல்றா வாங்க உங்க ரூமுக்கு போலாம்னு சொல்லிட்டு இந்த கியோகோ வந்துட்டு என்ன கேக்குறானா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு மேல சீட் பண்ணிட்டா உனக்கு வந்துட்டு எப்படி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த கியோகோ இருக்கால அவன் வந்துட்டு ஒரு முட்டை மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துட்டு விட்டு போயிட்டு இருக்கா. அதை வந்துட்டு ஒசோட்டோ வந்து ஓப்பன் பண்றா. அதுல வந்துட்டு ஒரு டான்சிங் லேடி மாதிரி வராங்க. அப்புறமா ஒரு லெட்டர் கூட இருக்குது. வந்துட்டு டக்குன்னு எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கெஸ்ட் இந்த பொருள்லாம் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வந்துட்டு படிச்சு பாக்குறான். பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ல எல்லாமே படிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும், நான் வந்துட்டு அவங்க கிட்ட போய் சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், நான் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டேன், உன் பேச்சு கேட்டேன், நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் ஒசோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கா. ஸோ கிர்கோ வந்துட்டு சடனா வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு எதனா ஒரு பிரச்சனை இருந்தா நான் வந்துட்டு இந்த பைனாகுலர் வந்துட்டு உனக்கு தரேன். ஸோ நீக்கோ போயிட்டு சொல்றா சாரி டோரோ வந்துட்டு சீட் பண்ணி இருந்தல. அதுக்கு கியோகோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டோரோட ரிங் ஃபிங்கர்ல கூட அந்த மார்க்கிங் ஷேப்பின எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஸோ அவங்க வந்துட்டு ஒசோட்டோ கூட வந்துடுறா. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க 2 பேரும் உங்களோட கையில பட் உங்களோட க்ளோத்ஸ் மேல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கூட வந்துட்டு அவங்களோட பர்சனாலிட்டி வந்துட்டு காமிக்கும். டோரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஓ என்னோட ட்ரெஸ்ஸா, இந்த ட்ரெஸ் வந்துட்டு அவ்வளோலாம் வந்துட்டு பெருசா காசு கொடுத்து வாங்குற மாதிரிலாம் இல்ல. ஸோ ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா கரெக்ட் அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த ரிங்க தொலைக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு வேல்யூ பண்றவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வந்துட்டு மேபி அந்த ரிங்கை வந்துட்டு நீ அந்த சைஸ் மாத்திரத்துக்கு வந்துட்டு மேபி குத்துருக்குவேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அங்கிள் வந்துட்டு ஞாபகம் வருது, ஓ ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வச்சிருந்த ரிங்கை வந்துட்டு நான் ஷாப்ல கொடுத்துட்டு அது வெட்டிங் ரிங்கா மாத்திரத்துக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு வேற பொண்ணு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, என் கையில வந்துட்டு ரிங் மார்க்கே இல்லையே. சோ நீக்கோ வந்துட்டு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கியோகோ நீங்க வந்துட்டு அந்த சிண்ட்ரெல்லா பிளேல வந்துட்டு டோரோட வைஃபா மாதிரி நடிச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல யூனிவர்சிட்டியில. டோரோ நீங்க கூட என்ன சொன்னீங்க, கியோகோ வந்துட்டு சிண்ட்ரெல்லா தான் நடிச்சிருந்தா. சோ பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு அந்த பிளேல வந்துட்டு நடிச்சிருப்பாருல்ல, அதுல வந்துட்டு இன்னொரு கியோகோவா இருந்திருக்காங்க. இப்போ இங்க இருக்காங்கல்ல இவங்களே வந்துட்டு வேற கியோகோ. சோ இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு 2 பேர் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தர் கியோகோ வந்துட்டு நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு டோரோவோ அவங்களோ வந்துட்டு தான் டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி மேரேஜ் காலுக்கு வந்துட்டு வந்திருப்பாங்க. இந்த வேற கியோகோ இல்ல. சோ இந்த வேற கியோகோட பேரு நிஜ பேர் வந்துட்டு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்ல இருந்து அந்த ஷூ வந்துட்டு கீழே வந்துட்டு விழுந்துது. டோருக்கு வந்துட்டு அந்த கியோகோ ஃபேஸ் பார்த்துட்டு யாரு நீ, இந்த கியோகோ என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நான் தான் உன்னோட டேட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த டோரோ என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு உன்னை எப்பவுமே டேட்டே பண்ணதில்லை என் வாழ்க்கையிலேயே. வேற பொண்ணு என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்பவுமே சேம் பிளேஸுக்குலாம் போயிட்டு இருந்தோம், சேம் டேட்
இருக்க சேம் ஷெடியூல் தான் வந்துட்டு போடும், எப்பவுமே வந்துட்டு நான் கூட தான் இருந்திருக்கேன். வந்துட்டு சைடில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியோக்கோ வந்துட்டு உன்னை வந்துட்டு ஸ்டாக் பண்ணியிருந்தா, உன்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தா, அதுக்கு தான் அவங்களோட டூ டூ லிஸ்ட்ல டெய்லி ரிமைண்டர்ல கூட வந்துட்டு சேம் ஷெடியூல்ஸ் வந்துட்டு இருந்தில்ல. ஸோ அதுக்கு இந்த டோரு என்ன கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா, பின்ன நாங்க 2 பேர் வந்துட்டு எப்படி இந்த ஹோட்டலுக்கு சேர்ந்து வந்தோம், அதுக்கு நீக்கோ வந்துட்டு ஒரு போட்டோ வந்துட்டு தரா டோரு கிட்ட. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த போட்டோல வந்துட்டு இந்த கியோக்கோ இருக்கிறாள், இந்த கியோக்கோ இப்ப இருக்கிறாள், அந்த கியோக்கோ இந்த அங்கிளோட குழந்தை வந்துட்டு இருக்கும் அவ கையில. ஸோ இவன் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அங்கிளும் வந்துட்டு போயிருப்பாரு, அவரோட குழந்தைய வந்துட்டு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணி அவர் வந்துட்டு கடல்ல வந்துட்டு விழுந்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ரூம் ஃபுல்லா வந்துட்டு சீ வாட்டர் வந்துட்டு ஃபில் ஆயிட்டு இருக்கும். நீக்கோ வந்துட்டு பாத்துருக்கோம். அதுக்கு இந்த கியோக்கோ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம நிஜ வேர்ல்ட்ல வந்துட்டு சேரலனா என்ன, நம்ம இங்க வந்துட்டு சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோரு கிட்ட சொல்றான். டோருக்கு வந்துட்டு ரொம்ப பக்குன்னு ஆயிடுது, என்னோட குழந்தை வந்துட்டு என்னாச்சு, என்னோட டாட்டர் வந்துட்டு என்னாச்சு, அவன் வந்துட்டு இந்த ஹோட்டல் இல்ல அவன் வந்துட்டு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காரு. ஸோ அவன் வந்துட்டு சடனா ஃபிளாஷ் வருது, ஒரு மாதிரி லைட் வருது அந்த விண்டோல இருந்து. அதுக்கு ஒசோட்டோ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீக்கோ உனக்கு வந்துட்டு கிற்கோ வந்துட்டு ஒரு பைனோகுலர் குத்தாத்தன அது வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாரு. அந்த பைனோகுலரை வந்துட்டு இந்த டோரு வந்துட்டு புடிங்கிட்டு அந்த லைட்டை வந்துட்டு பாக்குறா. ஸோ அதுல வந்துட்டு அவனோட மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு தெரிய வருது. நிஜ வாழ்க்கையில வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவரோட ரியல் வைஃப் கியோக்கோ வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க குழந்தையோட. ஸோ அந்த குழந்தை கூட சேஃபா இருக்கு. நல்லவேளை நானும் என் குழந்தைய வந்துட்டு உயிரோட தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்துட்டு டோருக்கு வந்துட்டு நிம்மதியா வருது. இந்த கியோக்கோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டோரு வந்துட்டு அலைவா இருக்காங்க தான் வந்துட்டு அவங்களுக்கே தெரிய வருது, அவங்க வந்துட்டு கடல் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஆக்சுவலா இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க வேகமா வந்துட்டு டோரு வந்துட்டு கொல்லுறதுக்கு வராங்க. டோரு வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறா. இந்த கியோக்கோ என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, டோரு என் கூட வந்துரு, நம்ம அந்த வேற உலகத்துக்கு போயிடலாம். டோரு வந்துட்டு சொல்றா, இல்ல நான் வர மாட்டேன். வந்துட்டு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கியோக்கோ நீ வந்துட்டு டோருவை கொண்டுட்டீங்கன்னா நீங்க 2 பேர் வந்துட்டு சேர்ந்தெல்லாம் போக சான்ஸே இல்ல, நீங்க இவரை வந்துட்டு கொண்டுட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஹெல்லுக்கு தான் போவீங்க. ஒசோட்டோ வந்துட்டு திருப்பி அவனோட புத்தி காமிச்சிடறா. இன்னொரு விஷயம் இருக்குது பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க வந்துட்டு அவனோட மெமரி, அதாவது டோரோட மெமரியில வந்துட்டு அன்ஃபர்கெட்டபிளா வந்துட்டு இருக்கணும். அதுக்கு நீக்கோ வந்துட்டு வேகமா சொல்றா, இல்ல நீங்க வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒன்னும் ஜாஸ்தி வந்துட்டு தலை கேட்காதீங்க, நீங்க வந்துட்டு லிவிங் வேர்ல்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு. டோரு வந்துட்டு லிவிங் வேர்ல்டுக்கு போயிட்டானா உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு டிஸப்பியர் ஆயிடும். ஒசோட்டோ என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு அதெல்லாம் கன்ஃபார்மே பண்ணல, சில பேர் வந்துட்டு அவங்களோட லிவிங் வேர்ல்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட மெமரிஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு ஒரு ப்ரெஷியஸ் மெமரி ஆயிடுங்க டோருக்கு. நீக்கோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, அது வந்துட்டு ஒரு பொய். சோ இந்த கியோக்கோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் வந்துட்டு இது நம்புறேன், அவன் கூட தான் என்னால வந்துட்டு எப்பவுமே இருக்கவே முடியாது, அட்லீஸ்ட் நான் வந்துட்டு அவனோட மெமரியில வந்துட்டு நிரந்தரமா இருந்துடுறேன். இந்த கியோக்கோ வந்துட்டு சாவத்துக்கு போயிட்டு இருக்கா. நீக்கோ வந்துட்டு திருப்பி தடுக்க பாக்குறா. பட் இந்த ஒசோட்டோ வந்துட்டு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு அவங்களோட சொந்த டிசிஷன், நீ வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகாத. கியோக்கோ வந்துட்டு அந்த பால்கனி சைட்ல போயிட்டு டோரோ கிட்ட வந்துட்டு சொல்றா, இந்த வாட்டி நீ வந்துட்டு நான் எப்பவுமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க, ஐ லவ் யூ டோரோன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க கீழே குடிச்சிடுறாங்க. இந்த ஒசோட்டோ கூட வந்துட்டு நீக்கோவோ உடவியில கெட்டியா வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கா. இந்த டோருக்கு வந்துட்டு ஒரு மாறி எடுத்து அந்த கியோக்கோ வந்துட்டு அந்த கல்லு மேல வந்துட்டு உழுந்துட்டு அவங்க வந்துட்டு செத்துறாங்க. செத்துட்டு போய் அவங்க டிசப்பியர் ஆயிடுறாங்க. நீக்கோ வந்துட்டு ரொம்ப கோவாயிடுது. இந்த ஒசோட்டோ வந்துட்டு அவனோட வேலை வந்துட்டு எப்பவுமே காட்டுறா, மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவனோட வார்த்தையிலேயே வந்துட்டு ஜனங்களை வந்துட்டு காயப்படுத்துறான். அதுவும் மென்டலா இல்ல பிசிக்கலாவே வந்துட்டு அவங்க எதனா வந்துட்டு பண்ணிடுறாங்க. இதுல வந்துட்டு இந்த பையனுக்கு வர சந்தோஷம். சோ அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீக்கோ வந்துட்டு கிர்கோ கிட்ட போய் கேட்கறா, இது வந்துட்டு நிஜமா சில பேர் வந்துட்டு ஹோட்டல் விட்டு போயிட்டு கூட அவங்களுக்கு வந்துட்டு மெமரிஸ் இருக்கும்னு. அதுக்கு கிர்கோ சொல்றா, ஆமா மேபி இருக்கலாம், பட் ரொம்ப ரேர் கேஸ் தான், 1 in 50,000. சோ இதோட வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த வேற எபிசோட் எல்லாம் வந்துட்டு ஒசோட்டோ இன்னும் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அட்டோரி ருரி அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர் நேக்கோ. ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுங்க பார்க்கறதுக்கு. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 6 ஸ்பேஸ் அண்ட் மியூசிக் அதில் வந்துட்டு பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.